சார் நாளைக்கு சட்டசபை பூர்வத்தில் எதிர்க்கட்சி துணைத்தலைவர் சம்பந்தமாக நாற்காலி பிரச்சனை இருக்காது. அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கோரிக்கை கொடுத்துட்ருக்காங்க. அதான் அங்கே அசம்பிளியில் நம்மளுக்கு எல்லா பதிலும் சொல்லிட்டோம், தேவையான பதிலும் சொல்லிட்டோம். நம்ம தேவையான அளவுக்கு அதுக்கு பதில் சொல்லியாச்சு. அதாவது எதிர்க்கட்சி தலைவருக்கு அங்கீகரிக்கப்பட்ட இடம், மற்ற இடங்களெல்லாம் சட்டமன்ற பேரவையினுடைய தலைவருடைய முழு பொறுப்பு அப்படின்னு நான் சொல்லலை. இதுக்கு முன்னால் இருந்த பேரவைத் தலைவர் தனபால் சொல்லியிருக்கிறாரு. கார்பரேட்டை எடுத்துக்கிட்டால் இந்திய அளவில் 1 கோடி பேருக்கு வேலை இருக்காங்க. அந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு தான் ஒன்றிய அரசு பல லட்சம் கோடி ரூபாயை ரைட்டாக பண்ணுறாங்க, தள்ளுபடி செய்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 9.25 வருஷத்தில் பாராளுமன்றத்தில் 14.5 லட்சம் கோடி தள்ளுபடி செய்யப்பட்டதாக மாண்புமிகு நிதியமைச்சர் சொன்னாலும் பல பேர் ஆர்டிஐயில் கேட்டிருக்காங்க. இதுவரை எவ்வளோன்னா 25 லட்சம் கோடி அளவுக்கு இந்த 10 ஆண்டு காலத்தில் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கு. ஒரு விவசாயிக்கு கடன் தள்ளுபடி பண்ணலை. நம்ம பிள்ளைகளை, ஏழை வீட்டு பிள்ளைகள் படிப்பதற்கு வங்கியில் வாங்கிய கடன் 50,000 கோடி தான். அதை தள்ளுபடி மனம் இல்லை. நம்முடைய சுய உதவி குழு பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தொழில் முயற்சி செய்கின்றன, ஒரு கடன் தள்ளுபடி பண்ணலை. அவங்களுக்கெல்லாம் ஒன்றிய அரசு அவங்களுக்கு தான் துணை நிற்கணும். விவசாயிகளை புறக்கணிக்காங்க, படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு எதுவும் செய்யலை. ஒட்டுமொத்தமாக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அந்த உதவியை செய்கிறாங்க. ஒரு 500 முதல் 1000 பேர் பயனடைகிறாங்க. நான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்கள் அதானி அவர்களுக்கு 72,000 கோடி ரூபா கடன் தள்ளுபடி. அவர் உலக பணக்காரர் வரிசையில் 3வது இடமா 20வது இடமான்னு இருக்கிறவருக்கு தேவையானு தான் கேட்குறேன். ஒரு நலிந்த கம்பெனிக்கு கொடுத்தா நியாயம் இருக்குது. உலக அளவில் பெரும் பணக்காரருக்கு அதை அப்படி தள்ளுபடி பண்ணணுமாங்கிறது தான் ஏன். நம்ம பொதுத்துறை நிறுவனங்களான ஏர்போர்ட்டு நம்மகிட்ட இல்லை. ஐயா பாரத பிரதமருக்கு மட்டும் ஒரு ஃப்ளைட் இருக்குது, வேறு யாருக்கும் ஃப்ளைட்டே கிடையாது, எல்லாம் வந்தாச்சு. அதே போல் போர்ட்டு பொதுத்துறையிலிருந்து உருவாக்கப்பட்டது எல்லாமே அதானி அம்பானிக்கிட்டையும் ஆளுக்கு ஒன்று கொடுத்தாச்சு. எல்லா பெரும் தொழில்கள் எல்லாமே குஜராத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுத்ததாக தான் சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம மக்கள்லாம் நாளைக்கு என்ன செய்வீங்கிறத நீங்கள் தான் முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.